ஓகே ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கூலஸ்ட் பாய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சீரிஸ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக தான் இருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புறேன். அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்டு வந்துடுங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மைனிங் தான் போக போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஃபார்மிங் ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். செகண்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் பண்ணலாம் தான் இருக்கும். பட்னா நம்மள்கிட்ட தேவையான பொருள் இருக்குது, அதை வில்லேஜில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு மாதிரி நமக்கு வீட்டுக்கு ஃபார்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை அப்படி நம்மகிட்ட போன் மினிஸ் 4 இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வச்சு வீட்டை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அண்ட் இன்க்ரீஸ் ஆன வீட்டை வச்சு நம்ம போய்ட்டு ஆடு மாடை பிடிச்சிட்டு வந்து இங்கே அடைக்க வேண்டி தான் ஒரே வேலை. அதுக்கு முன்னாடி நமக்கு செஸ்ட்டில் சின்ன வேலை இருக்குது காய்ஸ். அந்த சின்ன வேலை என்னென்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த வேலை தான் அந்த வேலை. இதை தூக்கி நம்மகிட்ட வச்சுக்கணும் காய்ஸ், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் போன் மீல்ஸும் போனையும் தூக்கி வச்சுக்கணும். அண்டு போன் கிடைக்க தான் செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போதைக்கு உல்ஃபை டெம்ப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையில்லாத ஆணியெல்லாம் தூக்கி இங்கே போட்டுருவோம் காய்ஸ். தேவையில்லாத அந்த ஆணிஸ் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் தேவைப்படாது, பட் நான் சேஃப்டிக்கு தேவைப்படுன்றனால வச்சுருக்கேன். அதனால் ஸ்டோனை தூக்கி இதில் வச்சிடலாம் கவரேஜுக்காண்டி, ஓகேங்களா. எம்டி பண்டல்லே வச்சிடலாம். அண்டு இந்த கொசரை தூக்கி இங்கே போட்டுருவோம் கைஸ். இந்த கொசரெலாம் நமக்கு தேவையில்ல. அண்ட் இந்த ஒன் ஸ்டாக்கும் தேவைப்படாது. ஓகே கைஸ், நம்ம அண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வேறு என்னவும் தேவையில்லை இதில் அப்படின்றனால நம்ம இதை போயிட்டு வளர்த்துட்டு வந்துட வேண்டியதான். எதுன்னு சொன்னீங்கன்னா போன் மீல்ஸை முதல் எடுத்துகிட்டு வீட்டெல்லாம் கொஞ்சம் வளர்த்துட்டு வந்துடுவோம். அப்படின்னா அது வீட்டாக கிடைக்கும் நமக்கு. அண்ட் 25 போன் மீல்ஸ் இருக்குது. அந்த 25 போன் மீல்ஸையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வளர்க்க வைக்கணும். ஓகே, நமக்கு எங்கிட்டு இந்த போட்டு இருக்க வீட்டை வளர வச்சு திரும்பி இங்கே சீடை போட்டால் மட்டும்தான் உண்டு. ஏன்னா இதுதான் லேட்டாக போட்டோம் இல்லையா, அது ஒரு காரணம் தான். அண்டு வேறு ஏதாச்சும் விட்டு வச்சுருக்கேன் பார்க்கணும். அங்கே ஒரு இது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு தேவையானதெல்லாம் ஒரு 2 வீட்டு இருந்தால் போதும். ஓகே தம்பி இன்னொன்றுப்பா, இன்னொன்றுப்பா தம்பி இன்னொன்றுப்பா, அடுத்து 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 அடுத்து. ஓகே காய்ஸ், இது நல்லா ஸ்பீடாகவே வளருது காய்ஸ். ஓகே, ஸ்பீடாக வளர்றா கைப்புள்ள. ஓகே, இங்கிட்டு இருக்கலாம் நல்லா வளர்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஸ்பீடாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் போன் மினிட்ஸ்லேயே அவ்வளோதான் முடிஞ்சு. என்கிட்ட இருக்கிறது இதோட முடிஞ்சு. இதோட நம்ம அறுவடை செய்யணும். அப்படின்னா நமக்கு வீட்டும் கிடைக்கும், அந்த சீடும் கிடைக்கும். ஓகே, வீட்டு 9 வீட்டு கிடச்சிருக்கு. இதே ஓவர் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு 10 ஓகே 10 வீட்டு கிடச்சிருக்கு. இது ஓவர் தான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 வீட்டுமே போதுமானது. அந்த கோழியை பிடிக்கிறதுல எக்ஸ்ட்ரா சீடு இருக்குது, அந்த சீடே நமக்கு போதுமானது தான். 3 சீடு இருக்குது மொத்தத்துக்கு. இதில் 4 சீடாக வந்துச்சு. ஓகே, இதை வச்சா 3 சீடு வந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம இப்போ கோழியை பிடிக்கிறோம். ஓகேங்களா, கோழியை முதல் பிடிச்சிட்டு வந்துடலாம். அண்ட் இந்த இதுக்கு அதில் மைனிங்லாம் போகிறதில்ல. அதனால் பிக்காக்ஸ் அண்ட் வச்சுட்டு டர்ட் இருக்கணும். ஏன்னா தேவைப்படுது நமக்கு டர்ட்டு. இல்லை அப்படின்னா டர்ட்டு கூட தேவையில்லைன்னா மேலே தூக்கி வச்சுக்கலாம். அண்டு கேட்டை போய் எடுத்து வந்துடுவோம். என்ன சொல்கிறீங்க? என்ன கேட்டான் அப்போ இங்கே போட்டிருக்கோம்ல, அந்த கேட்டை தான் அங்கே போய் எடுத்து வந்துடலான்னு சொல்கிறேன். தம்பி நீ சாத்துப்பா, வேகமாக ஓடு ஓடு ஓடு. இப்போ வில்லேஜுக்கு போயிட்டு அங்கிட்டு இருக்க அடைச்சி வச்சுருக்க அந்த ஆள் ஏன்னா தூக்கி விடுன்னு ஓடியாந்துடுறோம். அண்டு தேவைப்படுறது எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குன்றனால கேட்டை மட்டும் எடுத்து. ஓகே ஓகே காய்ஸ், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ நம்ம முதல் இந்த இடத்துல சமப்படுத்திட்டு அங்கிட்டு போட்டுருக்க மாதிரி இங்கேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கேட் எடுத்து வந்துட்டு அடைச்சிடலாம். அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே காய்ஸ், இப்போ இந்த இடத்துல நம்ம மைன் பண்ண போகிறனால ஷவல் இருக்கா? ஷவல் இல்லை. இப்போ கையை வச்சு தான் மைனிங் பண்ணி ஆகணும். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால். ஓகே, இந்த இடத்தோட மைன் பண்ணலாமா? இந்த இடத்தோட மைன் பண்ணலாம் காய்ஸ். இந்த இடத்தோட மைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நமக்கு தேவையான இடம் இதளவு தான். நான் இதை ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டில் மைன் பண்ணிக்கிறேன் முதல். அண்ட் இந்த வீடியோ சின்னதாக முடிக்கணும், ஏன்னா என்னால் அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது காய்ஸ் பெரிய பெரிய வீடியோவை போட்டால். அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டு என்னாலையும் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சுத்தப்படுத்த ஆரம்பித்தேன் இந்த இடத்த. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். அண்டு இதளவுக்கு இருந்தாலே போதுமானதான் நமக்கு. ஓகேங்களா, இப்போதைக்கு இதளவுக்கு இருந்தால் போதும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டிங் டேபிளை உடச்சிட்டு டக்குன்னு இங்கிட்ட கொஞ்சம் டார்ச் வைக்க வேண்டிய வேலை இருக்கு இல்லையா. இப்போ நம்ம நடுவில் கரெக்டாக இந்த வாட்டர் ஃபார்மிங் பண்ணிக்குமா, இதளவுக்கு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வழி. இந்த பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டு போட வேண்டிய வழி. ஓகேங்களா, இந்த கேட்லாம் போட்டு முடித்தா தான் கெத்தாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் நம்ம அடைக்கணும். ஒரே தான் முடிச்சுட்டு அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெத்தாக காட்டிக்கலாம். ஒரு நிமிஷம் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இது போதுமா நமக்கு? அதான் டவுட்டாக இருக்குது எனக்கு. இப்போ இந்த தடவை போதுமா, இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாமான்னு பார்த்தா இங்கிட்டு கேட்டோட இடிக்குது கைஸ். நம்ம வீட்டோட கதவோட இடிக்குது. அதனால் இங்கிட்டு இருக்கிறத உடச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் தள்ளி போடணும் அங்கிட்டு. அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா தப்பாக தான் இருக்கும் கொஞ்சம். அண்டு பெரிய வழியாக வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போகிற வழி பெருசாக இருக்குது. நான் அந்த பக்கத்து இருந்து தள்ளிட்டு வந்துருக்கலாம். அந்த பக்கத்து
இல்லை அந்த கூட போய் பண்ணலாமா யோசிச்சுட்ருக்கேன். பின்னாடி பண்ணிடலாமா இல்லை என்னன்னு தெரியலனா இந்த இடத்துல க்ளீன் பண்ணனால இந்த இடத்துல பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் டர்ட் இங்கிட்டையும் கொஞ்சம் உடச்சிட்டோம்னா இன்னமும் நல்லா தான் இருக்கும். அண்ட் இங்கேக்குள்ள டர்ட்டையும் உடச்சிக்கிறேன். நின்றுங்க ஒரு நிமிஷம். ஓட வேமா ஓடாடி கைப்புள்ள வேமா ஓடாடி கைப்புள்ள. ஓகே, நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் உடச்சாலே போதுங்க. ரொம்ப தூரம்லாம் தேவைப்படாது. நம்ம கொஞ்சம் தூரம் உடச்சாலே போதும் தான். ரொம்ப தூரம்லாம் நமக்கு தேவைப்படாதுன்றனால கொஞ்சம் தூரம் உடச்சிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இங்கே இருக்குது இந்த தேவையில்லாத மேலே இருக்கிறதெல்லாம் தூக்கி அங்கிட்டு போடணும் கைஸ். ஓகே, இதளவு போதுமா? பத்தாது போல். ஓகே, இப்போ நான் இங்கிட்ட இருந்து ஒரு 3 பிளாக்ஸ் உள்ளே கட் பண்ணணும். அதுக்கு இங்கே வரிசையாக இதை கட் பண்ணணும். இப்படியே வரிசையாக கட் பண்ணிட்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். தம்பி வேகமாக கட் ஆகுப்பா. ஓகே, இதோட போதும் கைஸ். இந்த ப்ளூ கலரோட போடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே அப்படி டீப்பாக கொஞ்சம் பண்ணிக்கலாம். அண்டு மேலேயும் கொஞ்சம் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது. நான் அதெல்லாம் கரெக்டாக பண்ண தான் பார்க்க அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். நான் அதெல்லாம் பண்ணவங்களாட்டையும் இன்னும் விடிஞ்சிரும் கைஸ். ஏன்னா கொஞ்சம் அதிகமான வேலை இருக்கா. ஓகே, இந்த பூக்கள் தான் அதிகமாக கிடைக்கும். இந்த பூக்கள் தேவையில்லாத ஆனிஸ் பூக்கள்லாம் எவன்டா கேட்டான் அவங்கள்ட்ட? இவ்வளோ பூக்கள் வச்சுருக்கானுங்க கைஸ். இதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணி எப்போ இதெல்லாம் இங்கிட்ட நைட்டு வைக்கிறது? தம்பி தள்ளுப்பா அப்படி சீடா. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூக்களை வந்து பார்த்திங்கன்னா கையில் அங்கிட்ட வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அங்கிட்டு இங்கே நம்ம பரப்பி விட்டு கொஞ்சம் டிசைனாக காட்டுவோம் நம்ம வீட்டு பக்கத்தில். அந்த இவங்க பண்ணிப்ப வேறு வந்துட்டானுங்க கைஸ். இவங்க வந்தாலே பிரச்சனை மேலே பிரச்சனையாக நடக்குது நமக்கு மட்டும் இப்போ பார்த்தாலும். ஓகே, அண்டு இன்னும் ஒன்று. ஓகே, இப்போ போய்ட்டு நம்ம வீட்டில் தூங்கிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையில் ஆரம்பிச்சிடுவோம். தம்பி தூங்குப்பா, வேகமாக ஓடுறோம். நம்மள்ட்ட இருக்க 12 பிளாக் வச்சு நம்ம டோர் செய்ய முடியும். என்னடா இது நியர்பி மான்ஸ்டர்னு காட்டுது. ஏங்க மாடிலாம் எவங்க வர முடியும்? ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தவங்க மாடியில் ஸ்பான் ஆகிருப்பானுங்களோ? ஒருத்தனையும் காணாமே. இவ்வளோ வெளிச்சமாக இருக்கிற மாடியிலலாம் ஒருத்தவங்க ஸ்பான் ஆக மாட்டானுங்க. நியர்பி மான்ஸ்டர்னு தான் காட்டுது எனக்கு. அப்பா தூங்கியாச்சு கைஸ். அண்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த சின்ன வேலையில் முடிக்கணும். அதான் நமக்கு இருக்கப்போ ஒரே வழி. அதை முடித்தா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். அதுக்கு கையை வச்சுட்டு போவோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே ஜாம்பி பண்ணி பயிலெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எலும்பு கூட வந்துக்கிட்டு இருக்கான். இவனை அடிக்க வச்சு சாகடிச்சிட்டு அப்படியே இங்கே தள்ளி இங்கே வருங்க. என்ன தம்பி என்னாச்சு? செத்துட்டானுங்க. இவங்கள்ட்ட போன் கிடைக்கும். நமக்கு போன் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா போன் ரொம்ப முக்கியமானது நமக்கு எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அண்ட் இங்கே ஒருத்தன் செத்தான். எங்களுக்குள்ள செத்தான்னு தெரில. போனை காணோம். சரி, நமக்கு இப்போ வேலை இருக்குது, நிறைய வேலை. அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஜாம்பி கறியை தின்னுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சில நேரத்தில் ஜாம்பி கறி நீங்கள் தின்னா ஒன்றுமே ஆகாது. சில நேரத்தில் பாய்சனாக இருக்கும். அப்பயும் ஹார்ட்லாம் குறையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது பச்சை கலரில் மாறிடும் பாய்சனாக இருக்க மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2ஆக உடைக்கணும். ஓகே, இப்படி 2ஆக உடச்சிட்டு போகணும் கைஸ். அப்புறம் அந்த இடத்துலையும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கா? ஏங்க இவ்வளோ பெரிய இடம் அதுக்குங்க நமக்கு இப்போ ஒன்றுங்க இவ்வளோ பெருசு எதுக்கு என்னானே தெரில. நான் பிசாருக்கு மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளோ பெரிய இடம் தேவைப்படுமா நமக்கு? மண்டை குழம்புது காய்ஸ். என்ன பண்ணுறேன்னே தெரில எனக்கு. இப்போ இந்த 2 ரோ கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் 3 ரோ கலெக்ட் பண்ணணும். ஓ மை காட், கொஞ்சம் தூரம் கலெக்ட் பண்ணாலே போதும் தான். இருந்தாலும் நின்னுங்க அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் கைஸ். ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இடம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். 1 பிளாக் விட்டு கரெக்டாக இங்கேருந்து 1 பிளாக் விட்டு இங்கிட்டேருந்து 2 பிளாக் விடணும் கைஸ். இப்படி விட்டு ஏன் 2 பிளாக் விடணும்னா இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அங்கேருந்து குதிக்கும் போது நம்ம இதுக்குள்ளே அசால்ட்டாக குதிச்சிடலாம். ஜாம்பிஸாலையும் அப்படி வர முடியும். அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக கொஞ்சம் தள்ளி கட்டுறேன். அண்டு இது கரெக்டாக ஸ்பீடாக கொஞ்சம் கட்டிட்டு வரணும். முடிஞ்சா அது மட்டும் 64 இருக்குது. இதை வச்சு தான் சமாளித்து ஆகணும் கைஸ் இப்போதைக்கு. ஓகே, இந்த இடத்துல எவ்வளோ தூரம் இருக்குது? ஓகே, நமக்கு இங்கிட்டும் 2 பிளாக் தள்ளி தான் கட்டணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். என்னடா இது பிளேஸ் ஆகுது? இந்த பூக்கள் இருந்தால் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது கைஸ். நமக்கு உடச்சி எடுத்துகிட்டு அப்படியே டக்குன்னு வச்சிடணும். ஓகே, இதோட இங்கேக்குள்ளே முடிச்சுக்கணும் கைஸ். அண்டு கவு இதெல்லாம் இருக்கனால உள்ளுக்குள்ளே பூ இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட போகும்போது தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்ம முடித்து தாண்டி போனால் தான் வீட்டுக்குள்ளே போக முடியும் நம்புகிறேன். அப்படின்னா தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து அங்கிட்டிருந்து இழுத்துட்டு வந்துடலாம். அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். ஒரு கவு நமக்குன்னே வந்துருச்சு. ஓகே தம்பி, அப்படியே இருப்பான்னே வந்து அப்புறம் முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கரெக்டாக நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ளேஸ் பண்ணுறதுனால அதிகமாக தேவைப்படும். இன்னும் ஒரு 1 ஸ்டாக் கிட்ட செய்ய வேண்டியது இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறேன். 1 ஸ்டாக் கூட தேவைப்படாது. இன்னும் ஒரு 30, 32 இந்த மாதிரி ½ ஸ்டாக் இந்த மாதிரி தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. அந்த போட்டு போட்டேன்னு தெரியாமல். ஓகே கைஸ், நமக்கு இவ்வளோ லென்த்லாம் தேவைப்படாது.
நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டிட்டேன். ஓகே சாரி வச்சுட்டேன், எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். இவ்வளோ லென்த்தும் தேவைப்படாது, இவ்வளோ லென்த்து கூட தேவைப்படாது தான். ஓகே இந்த லென்த்தோட போதும் காய்ஸ் நமக்கு. இதை உடைக்க பார்த்தா அதை உடைக்கிறேனே. ஓகே இந்த லென்த்தோட போதும். வச்சுட்டு இப்படி இங்கே கட் ஆகிக்கணும். தம்பி வாப்பா 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 நான் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் காய்ஸ். வேமா வாடா தம்பி, கைப்புள்ள இருக்க 17 வச்சு ஓட்டுறது கஷ்டம்டா. எங்கள் வாய்ப்பே இல்லைங்க, இன்னும் உள்ளுக்குள்ளெலாம் கேட்டு போடணுங்க. வாய்ப்பே இல்லை, சத்தியமாக வாய்ப்பு இல்லை. இருக்க 10 கூட இருக்காது போல இருக்குது, நமக்கு 5 கூட இருக்காது போல். ஓகே இப்போ இங்கேக்குள்ளே ஒரு கவு நமக்கு உள்ளுக்குள்ளே தானாக போய் உட்காந்துக்குச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேட்லாம் போடணும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆக பிரிக்கணும் கைஸ். 4ஆக பிரித்து ஒன்றில் பிக்கு, இன்னொன்றில் கோட்டு, இன்னொன்றில் கவு, இன்னொன்றில் சிக்கன். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பிடிச்சிட்டு வரவங்களாட்டி இன்னும் கொஞ்சம் கேட் தேவைப்படுது இல்லையா, அதை போய் அங்கேருந்து உடச்சிட்டு அப்படியே அந்த பிக்கு இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாலும் அதுக்கு பொட்டேட்டோ தேவைப்படுது. நம்மள்கிட்ட வீட்டு இருக்குது. ஓகே இங்கேக்குள்ளே இருக்க அந்த இதை எடுத்துகிட்டு வந்துடும். கோழிலாம் அப்புறம் முடிச்சுக்கலாம். இந்த ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடுவோம். கையில் இதை வச்சுக்கிட்டே உடச்சா மட்டும்தான் காய்ஸ் அதுங்களாம் நம்மள்கிட்டே இருக்கும், இல்லைனா அதுக்கு மிஸ்ஸாட்டு ஓடிடுங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயன்றது இதுலேருந்தே புரிஞ்சிருக்கும். அண்ட் எத்தனை ஆடு வந்தாலும் பரவாயில்ல, 4 ஆடு இருந்தாலும் பரவாயில்ல, 2 ஆடு இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம ப்ரீட் பண்ணி கூட பெருசாக வளர்த்துக்கலாம் நம்ம ஃபார்மிங்கை. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குதிரையாக சுற்றிட்டாலே இது காய்ஸ். ஓ மை காட், இந்த 3 குதிரையும் பிடிக்கிறோம் காய்ஸ். 3 குதிரையும் பிடிக்கிறோம், கலக்குறோம். ஓகேங்களா? ஒரு இந்த மாதிரி அடைச்சி வச்சிருக்கிறதுலாம் 2 இது காட்டுங்க காய்ஸ். தம்பி அப்படியே நிற்கணும். அண்ணன் வந்து அவங்கள வெளில வர வச்சு அதுக்கப்புறம் தான் அண்ணன் உடைக்க போகிறேன். அண்டு 2 இருக்கா 3 இருக்கான்னு தெரில, பட் நான் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு தேவைப்படுறதானே. அது டக்குன்னு உடச்சிட்டு கேட்டு இப்போ நம்ம செய்யவே தேவையில்லை கைஸ். கேட்டு செய்யவே தேவையில்லை, இதுலேருந்தே கிடச்சிருச்சு நமக்கு. நான் இதை மறந்துட்டு நான் பேசுகிற கேட்டு செய்யணும்னு இருக்கேன். அண்டு மவுண்ட்டு கொடுத்தா அதில் மவுண்ட் ஆயிரும். நமக்கு வந்து தேவையில்லை. நின்றுங்க ஒரு நிமிஷம் இதை எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வீட்டை கையில் வச்சா அம்மட்டு பயிர் விளையில ஓடி வந்துடுவாங்க. அங்கேருந்து கூட அவனுக்கு கண்ணு தெரியுது, இங்கேருந்து அவனுக்கு கண்ணு தெரியலங்க. 4 பேர் இருக்கீங்களாடா, வாங்கடா கை பிள்ளைகளா. ஒரு நிமிஷம் இருந்துங்களா. அப்படியே அண்ணன் வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை இருக்குது. அண்ணன் சின்ன வேலை அந்த 3 இதை தூக்கி நம்ம கையில் வச்சுக்கலாம். அண்டு 2 இது வந்து பார்த்திங்கன்னா சீப்புக்கு. அண்டு 2 இது எக்ஸ்ட்ரா நம்ம நிறையா செய்ய வேண்டியது இருக்குது. அங்கே பிக் ஃபார்மிங்லாம் இருக்குது, அந்த பிக் ஃபார்மிங்லாம் தூக்கிட்டு இப்படி வந்துடுவோம். நம்ம ஃபார்மிங் கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது எனக்கு. ஏன்னா இன்னமும் நடுவில்லாம் போட வேண்டியது இருக்கு இல்லையா, அந்த ஒரு சின்ன வேலையை பார்க்கணும். அதுக்கு கையை வச்சுட்டே தான் உடச்சாகணும், வேறு வழி இல்லை. இங்கனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டு போட வேண்டியது இருக்குது. டேய் தம்பிங்களா இங்கே வாங்க, அண்ணன் இங்கே வீட்டை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கடா அங்கே இருக்கீங்க? அட பாட்டுங்களா என்னடா பண்ணுறீங்க, எப்படி இருக்கிறீங்க? இன்னும் ஒருத்தங்கடா, இன்னும் 2 பேர் பின்னாடி வந்தாங்க. ஒருத்தனை அப்பா நீ ஒருத்தன் வந்தாலே போதும் சாமி, நீங்கள் வாங்கடா. அண்ணன் பொறுமையாக போகிறேன், அப்படியே பொறுமையாக பின்னாடி வந்துடணும் சரியா? அப்படியே பொறுமையாக பின்னாடி வாங்க. ஓகே இவங்கெல்லாம் கூட்டி வந்து விட்டுட்டு நடுவில் ஒரு கேட்டை போடுறது தான் பெரிய தலைப்பலியாக இருக்க போகுது நமக்கு. ஏன்னா அவங்க கேட்டை போட்ட உடனே சதறி அடித்து ஓட ஆரம்பிச்சிடுவானுங்க உள்ளுக்குள்ளே. இப்போ அதுக்கு நம்ம இழுத்துட்டு வரதுக்கிட்டே தள்ளுங்களா, சென்டரை பார்த்து உடைக்கவங்களாட்டி வந்துட்டானுங்க. ஓகே இப்போ சென்டரை பார்த்து உடச்சிட்டு ஒவ்வொருத்தனா உள்ளே கூட்டி வரணும், அதுதான் ஒரு சின்ன வேலை. இப்போ மொத்தமாக கும்மியாவாங்க, பரவாயில்ல பார்த்தா எல்லாம் ஒவ்வொன்றா வந்துட்டாங்க. ஓகே கைஸ் ஒவ்வொன்றா வந்துட்டாங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்டை போட்டு அடைச்சி வச்சுருவோம். ஓகே ஈஸியாக இருக்கா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் சைடாக இவங்களை அடைச்சி வைக்கணும். அதுக்கு 2ஆக பிரிக்கணும். இந்த இடத்த 2ஆக பிரித்தா மட்டுமே இவங்களை ஒன் சைடாக அடைக்கிறதுக்கு ஒரு பிளான் கிடைக்கும். அண்ட் இந்த பிளானுக்கு கரெக்டான இடம் இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். தம்பி தள்ளுறாடி, தள்ளுறா, வேடிக்கை பார்க்குறாங்க, தள்ளுறா. தள்ளுறான்றேன், அது அண்ணன் சொல்லுக்கு மரியாதை இருக்கணும். ஓகே தள்ளுறா, டேய் தள்ளுங்கடா, ஏன்டா மானத்தை வாங்குறீங்க? ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் கரெக்டாக போட்டு இவங்களை இதுக்குள்ளே அடைச்சி வைக்கணும் கைஸ். சென்டரில் போட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது. நான் பேசிட்டு கேட்டுக்கு நேரம் இழுத்துட்டு வந்துட போகிறேன். இல்லை கேட்டுக்கு நேரம்லாம் இழுத்துட்டு வரல, கேட்டுக்கு சைடில் தான் கரெக்டாக இழுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே கைஸ் சென்ட்ரு அந்த பட்டு ஒன்று, இந்த பட்டு ஒன்று. தள்ளுறா தம்பி தள்ளுறா. அப்புறம் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அடைக்க வேண்டிய வேலைகள் இருக்குது. இந்த இடத்துலேருந்து அடைச்சாதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே இன்னும் 1 2 3 4 5 கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அண்ணன் போயிட்டு இன்னும் கொஞ்சம் கேட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஓகே ஒன்றும் இல்லை காய்ச்சி, ஏதோ ஒன்று சுதம் பறந்துச்சு. சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே இப்போ போயிட்டு இந்த பிக்கெல்லாம் பிடிச்சிட்டு வரதுக்கு முன்னாடி இந்த கவுமெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதையும் சேர்த்து பிடிச்சிட்டு வந்துடும். இங்கே நாங்கள் இத்தனை ஆடு இருக்குது, நம்ம ப்ரீட் பண்ணவே தேவையில்ல போல இருக்குது. ஏங்க அங்கே பாருங்கள் ஆடாஸ் பானாகிட்டு இருக்கு. பிடிச்சிட்டு வந்தாலே அதிகமாக இருக்கும் போல். அது மட்டும் இல்லாமல் வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிடிச்சிருந்துச்சி. அதெல்லாம் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஓகேங்களா? எனக்கு கோல்டு போகணும்னா நீங்கள் ஒரே ஒரு வேலை செய்யுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ ஷாட்டுக்கு இந்த என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இங்கே?
ஏங்க என்னங்க இது இங்கே நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? என்ன நடக்குதுன்னே தெரிலங்க. இதெல்லாம் ஒன்றுன்ட்டு ஒன்றுன்றா இருக்குது. எப்படி அதெல்லாம் நட்டைக்க முடியும் உங்களால்? எப்படி? ஓகே, இதெல்லாம் டக்கடன்னு எடுத்துகிட்டு நம்ம டக்கடன்னு போக வேண்டியதான். அங்கே பிக்கு தாங்க பெருசாக இருக்குது. அதை உடச்சி நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட கட்டியிருக்கலாம் நம்ம. ஆனால் நமக்கு அப்படி தேவையில்லை. தம்பிகளா உங்களை நம்பி தான் இருக்கேன். அப்புறம் இங்கே இருக்க ஹேர்பல்ஸை கொஞ்சம் எடுத்துக்கலாமா? எப்படிங்க இந்த மாதிரி ஒன்றுன்ட்டு ஒன்றா இருக்குது? என்னடா இது ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக கொடுக்குறீங்க? ஓகே, இதுவே போதும். இதை வச்சு எத்தனை செய்ய முடியும்னு பார்த்துட்டு அத்தனையும் செஞ்சுருவோம். ஏய் தம்பி வேமா வாடா. இவங்க ஃபுட்டுக்காண்டி இவங்க வில்லேஜர்ஸ்ட்டு இருக்க நம்ம ஹெர்பல்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, 64 கிடச்சிருக்கு. 64 போதும். அண்டு இவங்களையும் அப்படியே கூட்டி போயிடலாம். டேய் வாங்கடா தம்பிகளா. ஆஹா 5 பேர். வாங்க வாங்க. ஒருத்தன் மிஸ் ஆனாலும் எனக்கு அவ்வளோ 4 பேர் இருப்பீங்க. ஓகே கைஸ், அண்டு இவங்களுக்கு ஃபீட்லாம் கொடுக்க வேணாம். பொறுமையாக வீட்டுக்கு கூட்டி போய் அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன வேலை தூங்கணும் இல்லையா, அந்த வேலையை பார்த்துடலாம். இல்லைனா அந்த ஜாம்பி பயிலெலாம் வந்து மண்டிலே போட ஆரம்பிச்சிடுவானுங்க. இங்கே பாருங்கள் கூட்டம் கூட்டமாக குமிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ ஆடு வந்தாலும் சரி அப்படியே லக்கில் தூக்கிட்டு போயிட வேண்டியதான். இங்கிட்ட குடியாக இருக்கிற தம்பிங்களா இங்கிட்டு வாங்கடா. ஓகே, அங்கே ஒரு ஆடு இருக்குது. அது கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். அது போனால் போயிட்டு போகுது, நமக்கு கவலை இல்லை. நம்மகிட்ட 4 ஆடு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, அப்புறம் அங்கே போயிட்டு உடைக்க வேண்டியா இருக்குது. மாடெல்லாம் ஸ்பீடாக ஓடியாருங்க. மாடெல்லாம் ஸ்பீடாக ஓடியாரும், அதனால் பிரச்சனை இல்லை நமக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடெல்லாம் இந்த போட்டு அடிக்க போகிறோம். அந்த போட்டு வந்து பார்த்திங்கன்னா தம்பி அண்ணன் வந்துட்டேன். ஒவ்வொருத்தனா வரணும்டா. டேய் எங்கடா 4 பேர்த்த காணோம்? வாங்கடா, என்னடா பண்ணுறீங்க? பா 3 பேர் கரெக்டாக வந்திருக்காங்க எக்ஸ்ட்ரா. டேய் அண்ணன் இங்கே இருக்கேன்டா, எங்கடா அங்கே போகிறீங்க? வாங்கடா இங்கே. ஒவ்வொருத்தனா அதில் கூட்டியது ரொம்ப கஷ்டம் காய்ஸ். பொறுமையாக ஒவ்வொருத்தனா வந்தீங்கன்னா வந்துடலாம். எப்படி ஒவ்வொருத்தனா வாங்க. ஓகே, இப்போ அங்கே ஒருத்தன் வந்துட்டான். தம்பி வேமா வாங்கப்பா தம்பிகளா. டேய் என்னடா பண்ணுறீங்க? பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்தால் தான் வருவானுங்க. கரெக்டாக வருவானுங்க. அப்பா கரெக்டாக வந்துட்டான். ஏய் ஏன்டா ஏன் உசுரை வாங்குறீங்க? ஏன் உசுரை வாங்குறீங்க? ஒவ்வொருத்தனா வாங்கடா. டேய் ஒவ்வொருத்தனா வாங்கடா. எப்போண்டா சொல்லிட்டு வந்தேன் அண்ணன். ஏய் தருங்க. ஒவ்வொருத்தனா வா. ஒவ்வொருத்தனா அப்படியா ஒரு சீப் மட்டும் வா. டேய் இன்னும் 2 பேரும் முட்டி சாகுதீங்களா? அடா இவங்க 2 பேரும் மட்டும் தாங்க முட்டிட்டு சாகுறானுங்க. டேய் தல்றா ஒருத்தன். ஒருத்தனா வாடா. டேய் இப்போ நான் அடித்து மண்டோட உடைக்க போகிறேன் பார்த்துட்டேன். தள்ளு. நீ மட்டும் வா. அப்படி ஓடியா தம்பி. இங்கே இருக்கே அண்ணன். அடித்தா கோச்சிக்க கூடாதுப்பா. ஐயோ இந்த கிறுக்கன் வேற வந்துட்டாங்க. டேய் எவடா. டேய் உன்னையெல்லாம் எப்போ அடிக்கிறான்? பின்னாடி இருந்துச்சியா முன்னாடி இருந்துக்கிறான். டே 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 நின்றுடா. டே நின்றுடா. 50 பேர் ஸ்பான் ஆரம்பிச்சிட்டாங்க காய்ஸ். ஓ மை காட். நின்னுங்க. அந்த ஸ்கெல்டன்லாம் நமக்கு முக்கியம். இந்த சாமி தான் முக்கியம். இவன் தான் பகல்லையும் சாக மாட்டான் நமக்கு. நம்ம சாங்கலாட்டி இவனை சாகடிச்சிட்டு போயிடணும் காய்ஸ். நம்மளே செத்துடும். ஓகே ரீஸ்பான் ஆகிட்டு டக்குன்னு தூங்கிட்டு எந்திரிக்க வேண்டியதான். ஒரு ஃபார்மிங்கை ஃபுல்லாக பண்ண விட மாட்டேங்கிறானுங்க அவனுங்க. ஓகே பெருஞ்சி செத்துருப்பானுங்க. இன்னும் அந்த கிறுக்கு பையன் மட்டும் தான் இருப்பான். அவனை போயிட்டு மண்டோட அடித்து முடிச்சுட்டு வந்துடாண்டு தான். அண்ட் நம்ம வீட்டை கையில் கட்டினா இவங்கெல்லாம் வந்துடுவானுங்க. டேய் வேற ஒன்று என்கிட்ட ஓடி போயிடல. வாங்க வாங்க. ஓகே எல்லோரும் இருக்காங்க நம்புகிறேன். தம்பி வாப்பா. அவங்க அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், இந்த கிறுக்கு நான் முடிச்சுட்டா நமக்கு ஹார்மர்ஸ்லாம் வந்தான். சரி காப்பர் ஹார்மர்ஸ் எல்லாம் பாதி ஹெல்த்தே எல்லாம் கொடுத்துச்சிக்கலாம். பாட்டு பய உனக்கு எப்படா அப்படி மனசாட்சியோடு கொடுக்குறீங்களான்னு பார்த்தா இப்படி கொடுக்குறானுங்க பாட்டு பயிலுங்க. தேவையில்லாத ஆணியாக தான் வச்சுருக்கிறான். ஐயோ தம்பி அண்ணன் வானத்தை பார்த்து தூக்கி போடுறேன். அப்படியே போயிட்டு வா. அட பாவியலா உள்ளே உழுதுங்க இது. சரி வெளில போய் போட்டுக்கலாம் கைஸ். இதெல்லாம் வெளில போய் போட்டுக்கலாம். அண்டு வீட்டை எடுத்து காமிச்சா தான் அவனுங்களாம் வருவானுங்க. வேறு எவனும் அவன்கிட்ட ஓடி போகல. ஓகே இப்போ அடைச்சதுக்கப்புறம் இந்த இடத்த கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும் நம்ம. ஏய் தம்பி இங்கேட்டலாம் வரக்கூடாது. ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ளே ஒரு கேட்டு போடணும். எங்கனுக்குள்ளே போடலான்னா 2 கேட்டாக போடணும். எங்கனுக்குள்ளனா இங்கனுக்குள்ளே ஒரு கேட்டு போடணும். அந்த இடத்துல நடுவில் ஒன்று பிரிக்க வேண்டியது இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஒரு கேட்டை போட்டு திறந்துட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். அண்ட் இங்கே நடுவில் பிரிக்கும் போது இந்த இடத்துல சிக்கன் வச்சுக்கலாம், அந்த இடத்துல பிக்க வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஈஸியான ஒரு இதாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பிரிச்சுக்கலாம். நின்னுங்க இந்த இடத்துல சிக்கன் வைக்க போகிறோம். அதனால் சின்ன ஃபார்மிங்காக இருந்தால் போதும் நமக்கு. டேய் ஒழுங்கா வாடாடி. இன்னும் கரெக்டாக 1 தேவைப்படுது கைஸ், 1 தேவைப்படுது. அண்டு கவ்வெல்லாம் அங்கிட்டு இழுத்துட்டு போயிடலாம், சீப்பெல்லாம் அங்கிட்டு இழுத்துட்டு போயிடலாம். தம்பி நீங்களாம் இங்கிட்ட வரக்கூடாதுப்பா. என்னங்க பூந்துட்டு விடியாரான்? டேய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா, ஒரு பக் ஆயிடுச்சு இப்போ. அண்டு மீதி 4 கேட் இருக்குது. 4 கேட்டில் இங்கே ஒரு கேட்டை போடணும்.
தம்பி தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, அண்ணனுக்கு கொஞ்சம் வழி விடுங்கடா. ஓகே, இங்கே ஒரு கேட்டை போட்டாச்சா? ஓகே, இப்போ இங்கே நடுவில் பிரிக்கணும் காய்ஸ். இங்கே நடுவில் பிரித்தோம்னா நமக்கு கரெக்டாக இங்கே ஒன்று தேவைப்படுது. பிக் ஃபார்மிங்க்கு இங்கே வச்சுக்கலாம், பிக் ஃபார்மிங்கை. ஓகே, இங்கேக்குள்ள பிக் ஃபார்மிங் வச்சுக்கலாம். அண்டு ஷீப்புக்கு வந்து கரெக்டாக ஒரு பிளேஸை பிரிக்கணும். கரெக்டாக தான் பிரிச்சுருக்கேன் நம்புகிறேன். ஏங்க பிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏங்க பிக்கை கூட்டி வரும்போது ஈஸியாக இருக்காது நமக்கு. அப்படினால பிக்கை மோஸ்ட் ஸ்டார்டிங் வச்சுக்கலாம், ஷீப்லாம் அங்கிட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி ஷீப்பெல்லாம் தனியாக பிரிக்கிறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேக்குள்ளே கேட் வேணும். அப்புறம் இங்கேக்குள்ளே ஒரு கேட் வேணும். அப்புறம் இங்கேக்குள்ளே ஒரு கேட் வேணும். கரெக்டாக நான் ஒரு கேட் இருக்குது. கரெக்டாக அந்த ஒரு கேட்டு இங்கேக்குள்ளே கரெக்டாக இருக்கும். அப்புறம் வீட்டை கையில் எடுத்துகிட்டு இவங்கெல்லாம் கூட்டோம்னா சுபா சாரி ஆடு குட்டி அடிக்கல ஒன்று. நான் இவனை அடித்தேன். தம்பி தள்ளுப்பா, நீலாம் இங்கே வரக்கூடாது. அப்புறம் இங்கே இருக்க கேட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா திறந்து விட்ருவோம். தம்பி தள்ளு. இவங்க கண்ணுக்கு படுற மாதிரி மட்டும், அதாவது ஷீப் கண்ணுக்கு படுற மாதிரி மட்டும் நம்ம எட்டணும். தம்பி தள்ளு, அண்ணன் விளக்கி விட்டு அப்படியே வந்துடுவேன். எப்படி பொறுமையாக டேய் ஒவ்வொருத்தனா வாங்கடா போனாங்கிட்டு முதல் ஒருத்தனா. சுபா இவங்களா கட்டு பேத்துறானுங்க. ஸோ ஒருத்தனாச்சும் அடிச்சாங்கணும் இப்போ. தம்பி தள்ளுறா. வாடா போகிறேன். போடா டேய், இங்கே வாடா, இங்கே வாடா. அண்ணன் கூப்பிட்றேன் பார்த்தியா, வரமாட்டேங்கிற. டேய் இங்கே வாடா. அது அப்படி வரணும். அண்ணன் கூப்பிட்டோன்னே ஒடியா. இப்போ இங்கே 3 பேர் இருக்கானுங்க. இப்போ 3 பேர்த்தில் தம்பி நீ தள்ளிக்க. இவங்களுக்கு ஃபீடை கொடுத்துரும். டே தெரியாமல் அடிச்சிட்டேன்டா. ஏன்டா அண்ணன் கோச்சிக்கிறீங்க? அப்படியே இங்கிட்டு கூட்டி போயிடலாங்க. இங்கிட்டு கூட்டி போயிடலாம், ஈஸியாக இருக்கும். வாங்கப்பா தம்பிகளா. இன்னும் பண்ணி குட்டிங்க வர வரைக்கும் உங்களுக்கு இதான் வந்து பிளேஸு. ஓகேங்க, 4 பேர் வந்துட்டானுங்க. அண்ட் இங்கே ஒருத்தன் எக்ஸ்ட்ரா பிட்டிங்கில் இருக்கான். அவனை வந்து இந்த கேட் வழியாக கூட்டி வந்துடலாம். வாடா தம்பி. இப்போ மொத்தம் 6 ஆயிடுச்சு நமக்கு கணக்கு. எப்போனா என்ன சாப்பிடாதவங்க 2 பேர் இருக்காங்களா, அவங்கள ப்ரீட் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம டார்ச்செலாம் கடைசியில் வச்சுக்கலாம். தம்பி உன்னை அடிச்சுட்டேன் போப்பான்ட்டு முதல். ஓகே, மாடுக்கெலாம் இந்த பிளேஸ் சொன்னால் அவங்க அங்கே போய் நிற்கிறானுங்க. வாடா தம்பி, நீ என்ன என்னை பார்த்துட்டு வர, எனக்கு நீ சாப்பிட மாட்டேன். அண்ணன் சிக்கன் வச்சுக்கிறேன் உன்னையா. சரி மட்டனை வச்சுக்கிறேன். அப்புறம் அங்கிட்ட ஒரு கேட்டை போட வேண்டியது இருக்குது. அதுக்கு முதல்ல நம்ம பிக்காக பிடிச்சிட்டு வர வேண்டியது இருக்குது. அதுக்கு நமக்கு பொட்டேட்டோ தேவைப்பட வேண்டியது இருக்குது. பொட்டேட்டோ வேணும் இல்லையா? ஓகே, பொட்டேட்டோ இப்போ நம்மள்ட்ட இருக்கான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கிடைக்க மாட்டேது பொட்டேட்டோ. மேலே அவ்வளோ பொட்டேட்டோ வச்சுருந்தோம். நான் ஏன் கீழே வந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரில கைஸ். ஓகே தம்பி, நீங்கிட்டு வா. ஏங்க இதெல்லாம் நட்டு வச்சாலே சரியாக போச்சு. இங்கே வாங்கடா ஒரு நிமிஷம். நீனே கரெக்டாக நீனே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கோஸ் தான். இந்த சிக்கோஸை தூக்கி இப்படின்னு வச்சுவிட்டா போதும். அண்டு இந்த ஆர்மரை தூக்கி போட வேண்டியது இருந்துச்சு, தூக்கி போட்டாச்சு. ஓகே, வேறு தேவையில்லாத பொருட்கள் இல்லை. ஓகேங்களா, தேவையில்லாத பொருட்கள் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டிருக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் லைட்டிங் வைக்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாம்பி கறி இருக்குது. சரி, இதை போய் நம்ம செஸ்ட்டில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஜாம்பி கறியை வச்சுட்டு கரெக்டாக நமக்கு எடுக்க வேண்டிய பொட்டேட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜாம்பி கறி கடை பொட்டேட்டோ எங்கே இருக்குது? எங்கள் பொட்டேட்டோ 64 இருக்கா? சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் கொஞ்சத்தை. அண்ட் 1 ஸ்டாக் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இதில் எப்படா 2 ஸ்டாக் வந்துச்சு அதுங்களாட்டியும். அண்டு சாப்பாடு இதெல்லாம் தேவைப்படுது நமக்கு. கேரட்டு இதெல்லாம் இனிமேட்டு நட்டு வைக்கிறது மட்டும் தான் தேவைப்படும். சாப்பாட்டுக்கெலாம் தேவையப்படாது. அவங்க ப்ரீட் பண்ண வேணால் தேவைப்படுவோம், வேணால் அப்போதைக்கு வச்சுக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் சீடு இங்கே இருக்குது, கொஞ்சம் இங்கே வச்சுருவோம். போன் மீல்ஸாக தேவைப்படும், அதனால் இங்கே வச்சுருவோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்டாக் வச்சுட்டு வந்துடுவோம். 32 இருக்கா? இப்போ இன்னொரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஓகே, சரியாக போச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த டர்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கில் வைக்க வேண்டியது. டர்ட்லாம் தூக்கி அடிக்க வச்சுருவோம். அண்டு நெக்ஸ்ட் சாப்பாடெலாம் அவ்வளோக்கு தேவைப்படுது. மாடு ஃபீட் பண்ண வேணால் தேவைப்படும், அதனால் அப்போதைக்கு வச்சுக்கலாம். அண்டு கிராஃப்ட் டேபிள் வெளில போடணும். டூல்ஸில் இப்போ நம்ம அப்கிரேட் ஆக வேண்டிய டூல்ஸ்லாம் தேவைப்படுது இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஹோக்லாம் தேவைப்படாது எனக்கு. நீங்கள் மட்டும் தான் தேவைப்படுவீங்க தம்பிகளா, நீங்கள் மட்டும் தான் தேவைப்பட போகிறீங்க அண்ணனுக்கு. அண்டு சீல்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் கைஸ். பவும் வச்சுக்கலாம். அண்டு அயன் பிக்ஸ் வச்சுக்கலாம். 1க்கு 2ஆவே வச்சுக்கலாம். உட்டு தேவைப்படாது நமக்கு, உட்டு தேவைப்படாது. அப்புறம் ப்ரெட்டு இவ்வளோ தேவைப்படும், டார்ச் இவ்வளோ தேவைப்படும். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு டார்ச் ஸ்டாக் தேவைப்படுது, அதையும் எடுத்துக்கலாம்.
அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறாச்சும் தேவையில்லாத ஆணிகள் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். வேறு எதுவும் இருக்க மாதிரி என் கண்ணுக்கு தெரியலை. அண்டு ஸ்டோன் அதுக்குள்ளே கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு நம்ம தப்பிக்க வேண்டிய இடத்துல தப்பிச்சுக்கலாம். ஸ்டிக்ஸ் இதில் கொஞ்சம் இருக்குது, நமக்கு தேவையில்ல. அண்டு காப்பர் சூட் நமக்கு இப்போ ஃபுல்லாக இருக்குது, பார்த்துக்கலாம், வேணுன்னா வந்து பார்த்துக்கலாம். அண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொட்டேட்டோ வச்சு அந்த பன்னியில் ஃபீட் பண்ணணும். ஓகேங்களா, அதான் நமக்கு ஒரு வேலையாக இருக்க போகுது. அந்த வேலையை முடித்தா மட்டுமே நமக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம போய்ட்டு அந்த பன்னிங்களெலாம் கூப்பிட்டு வந்துடுறீங்க. ஓகே கைஸ், நானும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து அடைச்சிட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் மட்டும் தான் பிடிச்சிட்டு வரணும். அந்த ஒன்றை பிடிச்சிட்டு வந்துட்டா நமக்கு ஃபார்மிங்கே ஃபுல் ஆயிரும். ஓகேங்களா, அந்த சிக்கனுக்காண்டி தான் வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சிக்கன் வந்து இப்போ பிடிக்கிற நேரம் வந்துருச்சு கைஸ். ஏன்னா அந்த சிக்கன் அவ்வளோதான், இதுக்கு மேலே நமக்கு வேறு எதுவும் தேவைப்படாது, சிக்கன் மட்டும்தான் தேவைப்படும். அதுதான் சிக்கன் அவ்வளோதான் சொன்னேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் சிக்கனை போட்டு இப்போ ஆர்டர்லாம் கரெக்டாக நமக்கு ஃபில் ஆகிடுச்சு. ஆர்டர்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது, ஆர்டர்லாம் ஃபில் ஆகிடுச்சு கரெக்டாக. ஓகே, இன்னும் கொஞ்சம் டார்ச் தேவைப்படுது. எதுக்குன்னா இன்னும் அந்த இதை ஃபார்மிங்கை வந்து சுற்றி டார்ச் வைக்கணும். சும்மாவே சாம்பி பயிலுக்கு ஸ்பானாக வச்சுறானுங்க. இந்த கிறுக்கனுங்கள்கிட்ட வந்து நம்ம மாட்டெல்லாம் காப்பாற்றணும் இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காண்டி இந்த இதெல்லாம் ஃபார்மிங் கரெக்டாக வச்சாகணும். இல்லைனா அவ்வளோதான், நம்ம குட்டீஸ் போயிடுவாங்க அப்புறம். ஓகே, அப்போ நீங்கள் நடுவில்லாம் கொஞ்சம் டார்ச் வைக்க தேவைப்படுது, அப்படின்னா பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த சிக்கன் மட்டும் முடிச்சுட்டு வந்தால் போதும். இந்த ஃபுட்டுலாம் நம்ம தேவைப்படாது. இந்த கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்ட்ட. ஓகே, நீ தேவைப்பட மாட்ட, நீ வீட்டு எனக்கு தேவைப்படவே மாட்டியடாடி. ஓகே, இதில் பன்னிக்கறி, ஆட்டுக்கறி வேறாச்சும் இருக்கா? ஸ்டோனை தவிர வேறு எதுவும் இல்லை. மீதி இருக்க அந்த வீட்டை எங்கிட்ட தூக்கி போடுறது போய். ஏன்னா நமக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தாலே பிடிக்காது கைஸ், கொஞ்சம் ஃப்ரீயப்பாக இருக்கணும், அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த தேவையில்லாத கறீஸ் எல்லாம் முதப்போ. ஓகே கைஸ், அந்த கறியெல்லாம் வச்சு இப்போ நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எதிர்காலத்தை தேவைப்படுச்சுன்னா பார்த்துக்கலாம். அண்டு வேறு ஏதாச்சும் பொட்டேட்டோ வந்து தேவைப்படும், நம்ம சாப்பாட்டுக்காண்டி தேவைப்படும். ஓகே கைஸ், வேறு ஏதாச்சும், ஆமாம் சிக்கன் பிடிக்க போனோம்ல, நான் சிக்கனையும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா இப்போ 24 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், நான் சீடெல்லாம் போய் என்கிட்ட தூக்கி போட்டேன்ட்டேன்னு நினைக்கிறேன். சீடெல்லாம் எவ்வளோ சீடு வச்சுருந்தேன்டா, அம்பட்டும் தூக்கி போட்டேன்னா என்ன? ஏங்க சீடெல்லாம் தூக்கி போட்டனோ? ஆஹா, இது தெரியாமல் நான் பிசாட் தூக்கி போட்டு வந்துட்டேனே. அங்கே பாருங்கள், கொஞ்சம் விளைஞ்சிருக்கு, அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான். தம்பி கொஞ்சம் வேகமாக விளைஞ்சிருந்தீங்கன்னா அண்ணன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிடா. இங்கே டார்ச் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, இப்போ உள்ள பொட்டேட்டோலாம் கூட விளைஞ்சிருச்சு கைஸ், கேரட்லாம் கூட விளைஞ்சிருச்சு. அப்புறம் இந்த ஒன்று விளைஞ்சிருக்கு, அந்த ஒன்றை எடுத்துக்கலாம். அதில் வீட்டும் கிடைக்கிது, நமக்கு சீடும் கிடைக்கிது. நமக்கு வீட்டெலாம் தேவை கிடையாது, சீடு தேவைப்படுது நமக்கு. ஆனால் ஒரு சீடு தான் கொடுக்குது, நல்லா விளைஞ்சது மட்டும் தான் 2 சீடு கொடுக்கும் போல் காய்ஸ். மீதியெல்லாம் ஒரு சீடு தான் கொடுக்குது. சரி பரவாயில்ல, நம்ம வேறாச்சும் விளைஞ்ச இடத்துல போய் அறுவடை பண்ணிக்கலான்னு பார்த்தா எதுவுமே விளையலை. அப்புறம் இங்கே 2 மட்டும் விளைஞ்சிருந்துச்சு, அந்த 2 மட்டும் எடுத்துட்டேன். அதில் வீட்டும் கிடச்சிச்சு நமக்கு. இப்போ ஒரு ஃபார்மிங் பண்ணால் நமக்கு தான் காய்ச்சி நல்லது. இதெல்லாம் புரிஞ்சுருக்கோம். டே எங்கடா அதில் இருந்தால் சீடை காணும்? ஏங்க சீடே கொடுக்கலங்க இது. டேய் தம்பி, சீடு கஷ்டப்பட்டு வேணும்தானடா இங்கே வந்தேன். ஓகே, சீடு தாங்கடா, டேய் சீடு தாங்கடா. என்னடா இருந்த சீடையும் பிடிக்கிட்டு போயிட்டீங்க? ஏங்க இதுக்கு நான் இங்கே வராமையே இருந்துருக்கலாங்க, இருந்த சீடும் பிடிக்கிட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ என்கிட்ட சீடே வேறு இல்லையா? வேறாச்சும் இருக்கான்னு பார்த்தா மாடியில் சீடு இருந்தது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நான் வந்து அதிகமாக மாடியில் சீடை வச்சுருந்தேன், அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. குடுன்னு ஓடி போய் அதை எடுத்துகிட்டு நான் போய் சிக்கனை பிடிச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலி நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஐயோப்பா தம்பி நின்றாடி. கேட்டு திறந்து அண்ணன் வீடு பர்மிஷன் கேட்காம வந்துடுறதா? பர்மிஷன் கேட்காம வந்துடுறதா? ஏய் அடடே நின்றா, என் கோழிங்களை அடிக்க வச்சிடாதரா. பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஐயோ இவங்க யாருங்க நம்மளை சாகடிக்காம விட மாட்டானுங்க போல. ஸோ இந்த எலும்புனுங்க வேறு எனக்கு உசுறு வாங்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்பா சண்டை வந்துருச்சு, அவங்களுக்கு கூட சண்டை வந்துச்சு. நம்ம இப்போ இவங்க டக்குன்னு ஃபீட் பண்ணிட்டு ஓட வேண்டியதான். இவங்க டக்குன்னு ஃபீட் பண்ணிட்டு தம்பி சாப்பிடுங்களா, வேகமாக சாப்பிடுங்களா, 2 பேரும் நீங்கள் முட்டை போட்டுங்க, கட்டை போட்டுக்கங்க, எனக்கு கவலையே இல்லை. டேய் நீங்கள் ஏன்டா இங்கே வந்து மின்ட்டு நீங்கள் எவ்வளோ உள்ளே விட. டேய் உள்ளே வந்து தொழாட சை, என்னங்க இவ்வளோ உசுரை வாங்குறான் நம்மளை. தம்பி உள்ளே நிற்கணும் புரியுதா? உள்ளே நின்றுக்கங்க, அண்ணன் அங்கிட்டு போய்ட்டு அங்கிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம ஃபார்மிங்கை முடிச்சிட்டோம். அது மாதிரி இந்த கிறுக்கு பையன் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒன்று சொல்லுங்க சாவ். ஐயோ நம்ம முடிச்சிடுவோம் போல. ஓகே, அவன் செத்துட்டான். அண்ட் அங்கே இருந்து எலும்பு கூட மாட்டேன் நம்ம விட்டுட்டு அம்பு. ஓகே, அம்பு விட்டானே கோழி கொண்டு கண்ணால, அதோட பயங்கரமாக இவங்க விட்றானே அப்படின்னு சொல்லிட்டு குட்டு நானும் மேலே ஏற்றேன். அதுக்கு அரை காட்டானே, அதையும் விழுந்தே
செத்துலான்னு பார்த்தா விழுந்து ஆக முடியல. பயல்கிட்ட வந்து அடி வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. தம்பி இங்கே இருக்கேண்ணா அடிச்சிட்டான். ஓகே, இப்போ நம்ம ரீஸ்பான் ஆகிட்டோம். அண்ட் இந்த இடத்துல தூங்கலான்னு பார்த்தா அந்த பாட்டு பைய கீழே நிற்கிறான் போல். சரி, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குலஸ்ட் பாய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பை பாய் 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 பாய்.